எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற நாடு நிஜமாவே ஒரு ஆச்சரியமான நாடுங்க. ஒரு காலத்துல பயங்கரமான போர்கள், குண்டு வெடிப்புகள்னு சிதைஞ்சு போயிருந்த ஒரு நாடு இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு பொருளாதாரத்துல அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுதான் கிழக்கின் டிராகன் என்று அழைக்கப்படுற வியட்நாம். முதல்ல வியட்நாமோட வரலாறு எடுத்துக்கிட்டா அது ரத்தமும் கண்ணீரும் கலந்த ஒரு கதைன்னே சொல்லலாம். பல வருஷமாக பிரான்ஸ் நாட்டுக்கு அடிமையாக இருந்து அப்புறம் அமெரிக்காவோட நடந்த அந்த பயங்கரமான வியட்நாம் போர், இதையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி இருக்கிற வியட்நாம் உருவாயிருக்கு. ஆனால் அந்த பழைய காயங்களை எல்லாம் அவங்க சுமந்துக்கிட்டே இருக்காமல் அதையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு முன்னேறின விதம் இருக்கே, அதுதான் வியட்நாமோட நிஜமான வெற்றி. இப்போது வியட்நாமோட பொருளாதாரத்தை பற்றி பார்த்தோன்னா நிஜமாவே ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த நாடு இப்போ உலகத்தோட முக்கியமான மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறிட்டு வருது. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனில் இருந்து போட்டிருக்கிற ட்ரெஸ் வரைக்கும் பல பொருட்களில் மேட் இன் வியட்நாம் அப்படிங்கிற டேகை இப்போ அதிகமாக பார்க்க முடியுது. அவங்களோட உழைப்பும் வெளிநாட்டு முதலீடுகளை அவங்க ஈர்க்கிற விதமும் வேற லெவல். சீனாவுக்கு அடுத்தபடியாக ஆசியாவோட ஒரு முக்கியமான பொருளாதார சக்தியாக வியட்நாம் உருவெடுத்துட்டு வருது. சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சுற்றுலா பற்றி பேசுவோம். வியட்நாம் இப்போ தமிழர்களுக்கு ஒரு ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிட்டு வருது. ஏன்னா அங்கே இருக்கிற இடங்கள் அப்படி. முக்கியமாக ஹா லாங் பே, அங்கே இருக்கிற அந்த பச்சை நிற கடல் தண்டியும் ஆங்காங்கே இருக்கிற மலைகளும் பார்க்குறதுக்கே ஒரு ஓவியம் மாதிரி இருக்கும். அப்புறம் ஹோய் ஆன் அப்படிங்கிற பழங்கால நகரம். இரவு நேரத்தில் அங்கே இருக்கிற கலர்ஃபுல் விளக்குகளுக்கு நடுவில் நடக்கிறது ஒரு தனி அனுபவம். அது மட்டும் இல்லாமல் டானாங் பகுதியில் இருக்கிற அந்த கோல்டன் பிரிட்ஜ், 2 பெரிய கைகள் தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்குமே, அந்த பாலத்தில் ஒரு தடவையாவது நடந்துடணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். வியட்நாமோட தலைநகரமான ஹனோய் மற்றும் ஹோச்சிமின் சிட்டி, இங்கெல்லாம் போனால் அவங்க கலாச்சாரம், உணவு, குறிப்பாக அங்கே இருக்கிற காஃபி, இதையெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. இந்தியர்களுக்கு வியட்நாம் போகிறது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சுருக்கமாக சொல்லணும்னா வியட்நாம் அப்படிங்கிறது வெறும் ஒரு நாடு மட்டும் இல்லை, ஒரு போராட்டத்தோட வெற்றி சின்னம். கடின உழைப்பு இருந்தால் எந்த ஒரு நாடும் சாம்பல்லேருந்து எழும்பி வர முடியுங்கிறதுக்கு வியட்நாம் ஒரு சிறந்த உதாரணம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வியட்நாம் போகணும்னு ஆசை இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.